இன்னைக்கு காலையிலே 2 பேரும் கிளம்புறாங்க. எங்கன்னு பார்க்குறீங்களா? போலியோ ட்ராப்ஸ் போட தான். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டிங்களா? அவங்க வந்ததுக்கப்புறம் எதனா செய்யணும்னு யோசித்தேன். நேற்று வாங்கிட்டு வந்து சாக்லேட் ஃப்ரிட்ஜில் இருந்தது. சரி, இதை வச்சு எதனா ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணுவோன்னு நானே யோசித்தேன். சரி, பிரெட்டு சாக்லேட் வச்சு நான் இட்லி தாங்க பண்ணேன். சாக்லேட் இட்லி. வாங்க எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நான் பிரெட் எடுத்துக்கிட்டேன். அது சைடு கார்னர் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ணதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இட்லி மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு நடுவில் நம்ம சாக்லேட் கட் பண்ணி வச்சோம்ல, அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாக்லேட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வச்சதுக்கப்புறம் இன்னொரு பிரெட்டை எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் இதை வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடு ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபிங்கரால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெயை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் சாப்பிட்றது நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆற விட்டேன். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அதை கத்தியால் கட் பண்ணி பார்த்தா வேற மாதிரிங்க. உள்ள ஸ்டஃபிங்கோட அந்த சாக்லேட்டு, அந்த ஜூசினஸ்ஸு, அந்த டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதை நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன். அவரோட ரியாக்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. என் பொண்ணு எனக்கு கொடுன்னா அவளுக்கும் ஒரு ஊட்டி விட்டாரு. அவளும் செம்மையாக இருக்குமான்னு சொன்னா. 2 பேருமே கடைசியில் மொத்த பிளேட்டையும் காலி பண்ணிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.